ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, துருசுல் முஹிம்மா லிஅம்மத்தில் உம்ம, இந்த உம்மத்தின் பொது ஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற நூலில் தொடர் வகுப்பிலே இருக்கிறோம். இன்று 45வது அமர்வு. ஒரு முஸ்லிமுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், ஒரு முஸ்லிமிற்கு மார்க்கம் அங்கீகரிக்கப்பட்ட இந்த குணாதிசயங்களை கொண்டு நிச்சயம் அவர் இந்த குணாதிசயத்தை கொண்டு அவர் நடந்து கொள்ள வேண்டும் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ந்து இந்த ஹுலுக்குகளை, அஹ்லாக்குகளை பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அதன் வாயிலாக இன்று நாம் பார்க்க இருப்பது மிக முக்கியமான ஒரு மிக முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால் அல் வஃபா, வாக்குறுதியை நிறைவேற்றல். வாக்குறுதியை நிறைவேற்றல் மிக முக்கியமான ஒரு குணாதிசயம். ஒவ்வொரு முஸ்லீமும் இந்த விஷயத்திலே அப்படியே கடந்து செல்வது கூடாது. நிச்சயமாக இந்த விஷயத்தை சிந்திக்க அவர் கடமைப்பட்டிருக்கிறார் என்பதை நிச்சயமாக அவர் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அல்லாஹ்வின் அடியார்களே, இதை ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அந்த குணாதிசயங்களில் இதை பட்டியலிடுகிறார்கள். அதாவது வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். சரி, அதை பற்றின விளக்கத்தை இப்போது பார்ப்போம். ஷேக் அரஃபாத் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று. வாக்குறுதியை நிறைவேற்றுதல் என்பது ஒரு மகத்தான பண்பும் அழகான குணமும் ஆகும். மேலும் இஸ்லாம் வலியுறுத்தி அழைத்த நற்பண்புகளில் இதுவும் ஒன்று. நம்முடைய வாக்கை ஒருவரிடம் வாக்கை கொடுத்து அந்த வாக்கை நிறைவேற்றுது. நம் வாழ்க்கையில் இது எத்தனை முறை இந்த குணாதிசயம் வந்து போயிருக்கும் என்பதை நீங்களே உங்களை பரிசோதித்து பாருங்கள். ஒருவரிடம் வாக்கை கொடுத்து அந்த வாக்கை கொடுத்ததற்கு பிறகு அதை நிறைவேற்றுதல். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் அடியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நம்பகத்தன்மை எத்தகையது என்பதை, அல்லாஹ்வின் தூதர் வாக்குறுதியை நிறைவேற்றுவது எத்தகையது என்பதை எதிரிகளே சாட்சி கூறுகிறார்கள். அவர்கள் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் ஒருபோதும் முறித்ததில்லை. ஒவ்வொரு முஃமினும் இதை நன்கு அறிவார்கள். ஏன், இறை மறுப்பாளர்கள், காஃபிர்கள் கூட இதை நன்கு அறிந்திருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் மோசடி செய்ததில்லை, ஒப்பந்தத்தை முறித்ததில்லை. மாறாக ஒப்பந்தங்களை முழுமையாக நிறைவு செய்பவர்களாகவே அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, ஒப்பந்தத்தை முறிப்பதும் வாக்குறுதியை மீறுவதும் நயவஞ்சகர்கள் முனாஃபிகின்களின் அடையாளமாக இருக்கிறது. ஆம், ஒப்பந்தங்களை மீறுவது, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போவது, இது நயவஞ்சகர்களினுடைய ஒரு சிஃபத்தாக ஒரு பண்பாக ஆகிவிட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமக்கு எல்லாம் தெரியும் இந்த ஹதீஸ். என்ன ஹதீஸ்? அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸா, நயவஞ்சகரின் அடையாளங்கள் 3. இதா ஹத்தஸ கதப், அவர் பேசினால் பொய் பேசுவார். வைதா வஅத அக்லஃப, அவர் வாக்களித்தால் அதை மீறுவார். வைதா துமின கான, அவர் நம்பப்பட்டால் மோசடி செய்வார். பேசினால் பொய் பேசுவார், வாக்குறுதி கொடுத்தால் அதை மீறுவார், அவர் நம்பப்பட்டால், நம்பிக்கையுரியவராக என்று நினைத்தால் அவர் அதை மோசடி செய்வார். அல்லாஹ் நம்ம இந்த குணாதிசயங்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் இந்த மோசடியின் இழிவை பற்றி மார்க்கம் என்ன சொல்கிறது? யார் இந்த மோசடி செய்கிறார்களோ, யார் இந்த கொடுத்த வாக்குறுதியை மீறுகிறார்களோ, இதனுடைய நிலைமை என்ன? மார்க்கம் என்ன சொல்கிறது? இப்படிப்பட்ட மனிதர்களை மோசடி செய்வது என்பது எல்லா சமுதாயத்தினரிடமும் இழிவானதாகவும் கேவலமானதாகவும் மார்க்கம் கருதுகிறது. இது வெறும் நபி அவர்களுடைய உம்மத்திற்கு மட்டுமல்ல, எல்லா இறை தூதர்கள் நிலைமையும் இதுதான். எல்லா இறை தூதர்களின் உம்மத்திற்கும் இந்த மோசடி செய்தல் என்பது மிக முக்கியமான இருக்கக்கூடாத ஒரு பண்பு என்பதை மார்க்கம் தெளிவாக காட்டுகிறது.
மேலும் அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகிறான் வஅஃபு பில் அஹ்தி இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா. அல்லாஹ் சொல்கிறான், வாக்குறுதியை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக வாக்குறுதியை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படும். சூரத்துல் இஸ்ராவிலே 34வது வசனம். வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுங்கள், வஅஃபு பில் அஹ்த், நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், நிச்சயமாக வாக்குறுதியை பற்றி மறுமையில் நாளை கேள்வி கேட்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் அடியார்களே, ரப்புல் ஆலமீன், والذين ينقضون عهد الله من بعد ميثاقه ويقطعون ما أمر الله به أن يوصل ويفسدون في الأرض أولئك لهم اللعنة ولهم سوء الدار. அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்திய பின்னர் அதை முறிப்பவர்கள், அல்லாஹ் சேர்த்து வாழும்படி கட்டளையிட்டதை துண்டிப்பவர்கள், பூமியில் குழப்பம் விளைவிப்பவர்கள், இவர்களுக்கு சாபமே இருக்கிறது, அல்லாஹ்வின் சாபமே இருக்கிறது. இவர்களுக்கு கெட்ட தங்குமிடம் நரகம் என்பதும் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாக்குறுதியை மீறுவதை பற்றி குர்ஆன் எந்த அளவிற்கு விளக்குகிறது என்பதை பாருங்கள். வல்லதீன யன்குதூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகி, உறுதிப்படுத்தினதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை மீறுவது. இந்த வாக்குறுதி மீசாக் என்பதை உலமாக்கள் விளக்குகிறார்கள். அது முக்கியமாக என்ன விளக்கம் வருகிறது என்றால், தௌஹீத். மனிதனுடைய படைப்பிற்கு முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமின் விலாவிலிருந்து வரக்கூடிய அனைவர்களிடமும் வந்து அல்லாஹ் வாக்குறுதியை பெறுகிறான். அல்லாஹ் யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனுக்கு எந்த ஒரு இணை இல்லாமல், அவனுக்கு இணை வைக்காமல், அவனுடைய இந்த பூமியினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இணை வைக்காத ஒரு வாழ்க்கையை வாழுவோம் என்ற அந்த ஒரு வாக்குறுதியை மனிதன் பெறுகிறான். நிறைவேற்றுகிறானா? மறுமையில் மோசடிக்காரர்களின் நிலை நமக்கெல்லாம் தெரியும். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபி. இப்னு உமர் அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமையில் மோசடி செய்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் மோசடிக்கு ஏற்ப ஒரு கொடி நாட்டப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா. கொடி எதற்கு? மறுமை மோசடி செய்தவர், இந்த பூமியில் கொடுத்த வாக்குறுதியை மீறுபவர், மோசடி செய்பவர், இவர்களுக்கு மறுமையில் அவருடைய மோசடிக்கு ஏற்ப கொடி நாட்டப்படும். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த கொடி எங்கு நாட்டப்படும் என்று தெரியுமா யாருக்காவது? அந்த கொடி உடம்பில் உள்ள உறுப்பில் எங்கு நாட்டப்படும் என்பது யாருக்காவது தெரியுமா? மனிதனின் பின்புறத்தில், மனிதனுடைய இடுப்பில், மனிதன் உட்காரக்கூடிய அந்த இடத்தில் கொடி நாட்டப்படும் என்று வருகிறது ஹதீஸில். என்ன கொடி? புகழுக்குரிய கொடியா? அல்ல, இழுவதற்கான கொடி. அல்லிவா யுன்சபு ஃபி இஸ்திஹி, யுன்சபு ஃபி இஸ்திஹி ஃபி மக்அததிஹி, அவருடைய பின்புறத்தில் அந்த கொடி நாட்டப்படும் மோசடி செய்ததினால். மேலும் அவரை பகிரங்கப்படுத்தவும், என்ன அதன் கொடுமையை உணர்த்தவும், அந்த அவமானத்தை அதிகப்படுத்தவும். ஏனெனில் மோசடி என்பது ஒரு பெரும் அவமானம். அந்த அவமானத்தை இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போவதற்கு, அதன் கொடுமையை உணர்த்தவும், மறுமை நாளில் அவரை பகிரங்கப்படுத்தவும் ஒரு கொடி உயர்த்தப்படும். இந்த கொடி மோசடி செய்தவரின் பின்பக்கத்தில் ஆசனவாய்க்கு அருகில் நட்டப்படும். இந்த கொடி அவருடையே இருக்கும், அதை விட்டு அவரால் பிரிய முடியாது. இது அவரது மோசடியின் காரணமாக ஏற்படும் அவமானமாகும். ஷேக் அரஃபாத் விளக்குகிறார்கள், மறுமையில் மக்களுக்கு கொடிகள் இருக்கும் என்பதற்கு இதுவே ஆதாரமாகும். ஆம், புகழுக்கும் கொடிகள் இருக்கிறது, மறுமையில் இகழ்வதற்கும் கொடிகள் இருக்கிறது, ஒருவரை பாராட்டப்படுவதற்கும் கொடிகள் இருக்கிறது என்று மார்க்கத்தில் ஹதீஸில் வந்துள்ளது. அதே போல ஒருவர் இகழப்படுவதற்காகவும் அவமானப்படுத்தப்படுவதற்காகவும் இந்த பூமியில் அவர் அநீதி இழைத்தவராக, மோசடி செய்தவர் என்ற இப்படிப்பட்ட பண்புகளை உடையவர்களுக்கு இகழப்பட்ட கொடிகளும் பின்புறத்தில், விழாபுரத்தில், இந்த இடத்தில் அது நாட்டப்படும் என்பதும் மார்க்கம் சொல்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வின் அடியார்களே, இதை பார்த்த நாம் கவனியுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நம்பகத்தன்மை இப்போது பார்க்க இருக்கிறோம். நபி அவர்கள் நமக்கெல்லாம் தெரியும். ஹிரக்கல், யார் அவர்? ஹிரக்கல், ஹெர்குலிஸ், யார் அவர்கள்?
ஹிரக்கல் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஹிரக்கலை? ஹிரக்கல் யார்? யார்? ரோம் நாட்டு அரசர். ரோம் நாட்டு அரசர். அவர்கள் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இதை பற்றி விசாரிக்கிறார்கள். என்ன, ஏதோ நபி வந்திருக்கிறாராமே, கவனியுங்கள். அந்த நபியை பற்றி விவரிக்கும் பொழுது ஒரு சில பண்புகளை கேட்கிறார்கள். ஏனெனில் அந்த பண்புகளை கொண்டு நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அந்த பண்புகளை கொண்டு மிகவும் எளிதாக கண்டுபிடித்திட முடியும் இவர்கள் நபி என்று. அந்த பண்புகளை பற்றி பேசும்பொழுது ஹிரக்கல் கேட்கிறார்கள், அவர் மோசடி செய்பவரா என்று கேட்கிறார்கள். இதற்கு முன்னால் அவர் மோசடி செய்பவரா? ஏன்? ஏனெனில் இதெல்லாம் பார்க்க முடியும். மனிதனுடைய இயல்பு அல்லாஹ்வின் அடியார்களே, அதுவும் மனிதன் இயல்பு. இந்த மோசடி என்பது, வாக்குறுதியை மீறுவது, மோசடி என்பது மனிதனின் இருக்கக்கூடாத ஒரு பண்பு. அது எப்படி நபிமார்களிடம் இருக்கும்? அப்படி என்றால் நபிமார்கள் உயர்ந்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய குணாதிசயங்களில் ஒன்று இந்த மோசடி செய்யாமல் இருப்பது. அதனால் தான் கேட்கிறார்கள் அபூ சுஃபியானிடம், அவர் மோசடி செய்பவரா இதற்கு முன்னால்? அதற்கு அபூ சுஃபியான் சொல்கிறார்கள், இல்லை என்று கூறுகிறார்கள். பின்னால் ஹிரக்கல் கூறுகிறார்கள், அவர் மோசடி செய்பவரா என்று உன்னிடம் கேட்டேன், இல்லை என்று கூறினாய். இறை தூதர்கள் அவ்வாறுதான் இருப்பார்கள், அவர்கள் மோசடி செய்ய மாட்டார்கள் என்று கூறுவது யார்? அவர் கூறுகிறார், அந்த ஹெர்குலஸ் கூறுகிறார், நீ மோசடி செய்பவர் இல்லை என்று சொன்னால் அவர் நபியாக தான் இருக்க முடியும். ஏனெனில் நபி அவர்கள், நபிமார்கள் யாருமே மோசடி செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். பாருங்கள் எவ்வளவு உயரிய பண்பு இந்த மோசடி செய்யாமல் இருப்பது, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது. கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்கள். தொடர்ந்து அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை இங்கே கொண்டு வருகிறார்கள் ஷேக் அரஃபாத் இந்த விளக்கத்தில். இந்த மோசடி செய்வது எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது, மோசடி செய்வது இறை தூதர்களின் பண்பே கிடையாது. மாறாக அவர்கள் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். வாக்குறுதியை நிறைவேற்றுபவரின் சிறப்பை பற்றியும் மோசடி செய்பவரின் இழிவை பற்றியும் அல்லாஹ்விடமிருந்து அறிவித்தவர்களே அவர்கள்தான். அல்லாஹ்விடமிருந்து அறிவித்தவர்களே அவர்கள்தான். மேலும் நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய ஹதீஸில் மறுமை நாளில் முன்னோரையும் பின்னோரையும் அல்லாஹ் ஒன்று திரட்டும் போது மோசடி செய்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கொடி உயர்த்தப்படும். அது இன்னாருடைய மகன் இன்னார் செய்த மோசடி என்று கூறப்படும். இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அதில் ஒருவர்கள் யார்? நயவஞ்சகர்கள், ஒப்பந்தம் செய்தால் மோசடி செய்வார்கள். வாக்குறுதி என்பது அல்லாஹ்வின் அடியார்களே ஒப்பந்தத்தை விட பொதுவானது. இது ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று வாக்குறுதி, மற்றொன்று ஒப்பந்தம். இது என்ன? வாக்குறுதியை விட ஒப்பந்தம் மிகவும் தனித்துவமானது. அதாவது எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுப்பது. வாக்குறுதி என்பது வாயால் சொல்வது, வாயால் வாக்கு கொடுப்பது. ஒப்பந்தம் என்பது வாக்குறுதியை விட ஒரு படி மேலே போய் ஆழமாக அதை பற்றி உறுதிப்படுத்துவது. ஒப்பந்தத்தை பொறுத்தவரை உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எழுத்துப்பூர்வமாக எழுதி நான் இது 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 இப்போது ஒப்பந்தம் செய்து கொள்கிறார்கள் அல்லவா எல்லா இடங்களிலும். நாடுகளுக்கு மத்தியில் ஒப்பந்தங்கள், அதற்கு மத்தியில் ஒப்பந்தங்கள், ஏன் உங்களுக்கும் மற்றவர்கள் இந்த ஒப்பந்த விஷயம் எல்லாம் இன்று மறந்து விட்டோம். ஒப்பந்தத்தை எல்லாம், ஒப்பந்தம் சில நேரம் தேவைப்படும் என்றால், அது நன்மையை பயக்கும் என்றால் ஒப்பந்தம் போடு பொருளாக என்று இருக்க வேண்டும். அனைத்தையுமே வாயால் பேசி அதை மீறுவது மிகவும் சுலபமாக என்று ஆகிவிட்டது மக்களிடம். ஆனால் இந்த ஒப்பந்தம் என்று ஏன் அதை போட்டால் நாமளே முறித்து விடுவோம் என்று தெளிவாக தெரிந்ததினால் ஒப்பந்தம் போடுவதை விட்டு விட்டோமா? அதை போட்டால் நாமளே அந்த ஒப்பந்தத்தை மீறி விடுவோம், முறித்து விடுவோம் என்பதற்காகவே ஒப்பந்தங்கள் போடுவதை எல்லாம் நிறுத்தி விட்டோமா என்ன? வாயால் சொல்லிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாக்குறுதி, ஒப்பந்தம், இது இரண்டையுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பந்தம் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குறுதியாகும். இதுதான் கவனியுங்கள். வாக்குறுதி என்பது ஒரு வாக்கு கொடுப்பது. அதை உலமாக்கள் விளக்குகிறார்கள், பின்னால் அதை நான் சொல்கிறேன். ஆனால் ஒப்பந்தம் என்பது உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குறுதி. நான் இவ்வாறு தான் செய்வேன் என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் என்று அந்த ஒப்பந்தத்தை கொடுப்பது. எங்கெல்லாம் ஒப்பந்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வாக்குறுதி இருக்கும். பாருங்கள், எங்கெல்லாம் ஒப்பந்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வாக்குறுதி இருக்கும். ஆனால் வாக்குறுதி இருக்கும் இடமெல்லாம் ஒப்பந்தம் இருக்குமா என்றால் இருக்காது. ஏனெனில் அது வெறும் வாக்குதான், வாக்காக சொல்லிவிடுவார். ஆனால் அதற்கு ஒப்பந்தம் போடவில்லை. ஆனால் ஒப்பந்தம் பண்ணிவிட்டால் அதில் என்ன வந்து வாக்குறுதி வருகிறது. அல் வாது வல் அஹ்து.
فرق بين الوعد والعهد. الوعد إما بقول لساننا، أما العهد هو بالكتابة أن يعطي له. فهمت أخي؟ نعم. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்களின் கூற்றை கேளுங்கள். அல்-ஹாஃபித் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், மார்க்கத்தின் அடிப்படை 3 விஷயங்களில் அடங்கியுள்ளது. எழுதிக் கொள்ளுங்கள். மிக தெளிவாக விளக்குகிறார்கள் இப்னு ஹஜர். யார் இப்னு ஹஜர்? இப்னு ஹஜர் யார்? இப்னு ஹஜர் யார்? யாருக்காவது தெரியுமா இப்னு ஹஜரை? சாதிக் இப்னு ஹஜர் யார்? இப்னு ஹஜர் இப்னு ஹஜர் யார்? ஃபத்ஹுல் பாரி, சஹீஹ் புகாரி நூலுக்கு விளக்க உரை எழுதினவர்கள். ஃபத்ஹுல் பாரி, ஃபத்ஹுல் பாரி நூல் ஆசிரியர். எப்போது மரணித்தார்கள்? أحسنت 852. نعم سنة 52 بعد 800. 852. நாம் இப்போது இருப்பது வருடம் புரியல. 1447. அல்லாஹ்வின் அடியார்களே, இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், மார்க்கத்தின் அடிப்படை 3 விஷயங்களில் அடங்கியுள்ளது. சொல், செயல் மற்றும் எண்ணம், நியத். கவனியுங்கள். நயவஞ்சகரின் அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அந்த சொல், செயல், எண்ணம், அந்த நியத், இது 3ம் கெடுக்கக்கூடியது என்ன? கவனியுங்கள். பொய்யின் மூலம், பொய் சொல்லை கொண்டு கெடுத்துவிடும். பொய் என்ன செய்யும்? அந்த சொல் உண்மையான சொல் இல்லாமல் அந்த சொல்லை என்னவாகிவிடும்? சொல்லை கெடுத்துவிடும். வார்த்தையை கூறுவார், ஆனால் பொய் பேசி அந்த வார்த்தை இல்லை என்று ஆக்கிவிடுவார். மோசடி மூலம் செயலின் சீர்கேட்டை விளக்குகிறது. சொல், செயல், நியத் அல்லவா? கவனியுங்கள். சொல், செயல், இது 3ம் மார்க்கத்தின் அடிப்படை. பேசினால் உண்மையை பேச வேண்டும், செய்தால், அதாவது செய்தால் நல்லதை செய்ய வேண்டும், நியத்து வைத்தால் நல்ல நியத்தையே வைக்க வேண்டும். இந்த 3ஐ கெடுப்பது எது? இந்த 3ஐ கெடுப்பது சொல்லுக்கு எதிரி பொய், செயலுக்கு எதிரி மோசடி, நியத்திற்கு எதிரி வாக்குறுதியை மீறுதல். என்ன சொல்கிறார்கள் இப்னு ஹஜர்? இப்னு ஹஜர் மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார் என்றால், ஏனென்றால் வாக்குறுதி அளிக்கும் போதே அதை மீற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டுமே தான் வாக்குறுதியை மீறுவது குற்றமாக பழிக்கப்படக்கூடியதாக இருக்கும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஒருவரிடம் நீங்கள் வாக்கு கொடுக்கிறீர்கள், வாக்கை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் உண்மையாகத்தான் கொடுக்கிறீர்கள், நீங்கள் ஒன்றும் பொய்யாக தரவில்லை. வாக்கை கொடுக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த நேரத்தில் அந்த நியத்தில் தான் கொடுக்கிறீர்கள். நான் இந்த விஷயத்திலே இவ்வாறு இதை நான் செய்கிறேன் என்று கொடுப்பீர்கள். ஆனால் பின்னால் கால சூழ்நிலையினால் உங்களால் அதை செய்ய முடியாமல் போய்விட்டது என்றால் இது வேறு. ஆனால் யார் வாக்கை கொடுக்கும் போதே பொய்யான நியத்தில் ஒருவர் வாக்கை கொடுக்கிறாரோ அவர்தான் இந்த இடத்திலே வரக்கூடியவர். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாக்கை உண்மையான நியத்தில் கொடுப்பது என்பது வேறு, கொடுக்கும் போதே பொய்யை ஏமாற்றி அவருக்கு வாக்கை கொடுப்பது என்பது வேறு. நியத்தை கொடுத்து விட்டதற்கு பிறகு அந்த நியத்தை நல்ல நியத்தோடு கொடுத்திருப்பார், ஆனால் முடிவை பார்த்தால் அவர் சொன்னது போல ஒரு கால சூழ்நிலை அமைந்திருக்காது. இவர் வேறு. இங்க நாம் பேசிக்கொள்வது யாரென்றால் வாக்கை கொடுக்கும் போதே பொய்யா நியத்தில் கொடுப்பார். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தை பாருங்கள். சொல், செயல், எண்ணம், இது மூன்றுக்குமான எதிரி. சொல்லின் எதிரி கதிப், பொய். செயலின் எதிரி மோசடி. நியத்தின் எதிரி வாக்கை மீறுவது, பொய்யான வாக்கை கொடுப்பது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இப்போது அடுத்தது சஹாபாக்கள் விஷயங்களை பற்றி ஷேக் அரஃபாத் அவர்கள் விளக்குகிறார்கள். கவனியுங்கள். எந்த அளவிற்கு மோசடி செய்யக்கூடாது, வாக்குறுதியை மீறக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சம்பவம் நமக்கு இங்கு பாடமாக இருக்கிறது. அதை ஷேக் அரஃபாத் அவர்கள் விளக்குகிறார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோமர்களின் நிலத்தை நோக்கி படை நடத்தி சென்றார்கள். அவர்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் இருந்தது, ஒரு ஒப்பந்த காலம் இருந்தது. அவர்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்த காலம் இருந்தது.
அந்த காலம் முடிவடைவதற்குள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைத்தார்கள் என்றால், அந்த காலம் முடிவடைவதற்குள், அந்த தவணை இருக்கப்பட்ட தவணை முடிவதற்கு முன்னாலே அந்த எல்லைக்கு மிக அருகில் சென்று விட விரும்பினார்கள். போது ரோமர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு பாக்ட், ஒரு ஆகது, நாங்களும் வர மாட்டோம் நீங்களும் வர வேண்டாம் இந்த காலத்தில் என்று இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்தார் என்றால், காலம் முடிவதற்கு முன்னாலே நாம் நெருங்கி விடுவோம், அந்த இடத்திற்கு சற்று நன்றாக நெருங்கி விட்டதற்கு பிறகு காலம் முடிந்தவுடன் உடனடியாக அவர்கள் மீது படையெடுக்க திட்டமிட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போர் யுக்தியின் அடிப்படையில் செய்கிறார்கள், இஜ்திஹாத் செய்தார்கள். முடிவதற்கு முன்னால் நெருங்குவோம், அடிக்க வேண்டாம், ஆனால் நெருங்கி விடுவோம். நெருங்கி விட்டதற்கு பிறகு அந்த கால தவணை முடிந்தவுடன் நாம் தாக்க செல்வோம் என்று நினைத்தார்கள். என்னானது? அந்த கூட்டத்தில் ஒரு வயதானவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், வாக்குறுதியை நிறைவேற்றுதல் வேண்டும், மோசடி கூடாது என்று சத்தமிட்டு கூறினார். வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும், மோசடி கூடாது அமீருல் முஃமினீன். மேலும் அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கும் ஒரு கூட்டத்தாருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டால், இரு சாராருக்கு மத்தியில் ஒப்பந்தம் ஏற்பட்டால், அதன் காலம் முடியும் வரையோ அல்லது சமநிலையில் அவர்களிடம் அந்த ஒப்பந்தத்தை முறிப்பதாக அறிவிக்கும் வரையோ அவர் எந்த முடிச்சியையும் அவிழ்க்கவோ அல்லது கட்டவோ கூடாது என்று கூறினார்கள் அமீருல் முஃமினீன். எந்த ஒரு காலம், அந்த ஒப்பந்த காலம் முடியும் வரை, அதன் காலம் முடியும் வரை அல்லது சமநிலையில் அவர்களிடம் ஒன்று அந்த ஒப்பந்தம் காலம் முடியும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அறிவிக்க வேண்டும். என்ன அறிவிக்க வேண்டும்? ஒப்பந்தம் காலத்தை நாங்கள் முறித்துக் கொள்கிறோம், இப்போது நாங்கள் உங்களை படையெடுக்க வருகிறோம் என்று சமநிலையில் அவர்களிடம் அந்த ஒப்பந்தத்தை முறிப்பதாக அறிவிக்கும் வரையோ அவர்கள் அந்த முடிச்சை அவிழ்க்க கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த நபிமொழியை அந்த இடத்தில் உச்சரிக்கிறார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம். அதை கேட்டவுடன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு உடனடியாக அதை கைவிடுகிறார்கள். இதுதான் சஹாபாக்கள். அதை கேட்டவுடன், அதை சொன்னவுடன் உடனடியாக அந்த செயலில் இருந்து தன்னை நிறுத்திக் கொள்கிறார்கள். பாருங்கள் எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் தங்கள் சஹாபாக்களை வாட்டெடுத்திருக்கிறார்கள். மோசடி செய்யக்கூடாது, வாக்குறுதியை மீறக்கூடாது. வாக்குறுதியை மீறுவது முஸ்லிமாவுடைய பண்பு அல்ல என்பதை எவ்வளவு மார்க்கம் தெளிவாக கூறுகிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த செய்தி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எட்டியதும் அவர்கள் படையெடுக்க கைவிட்டதை திரும்பினார்கள். அந்த முதியவர் யார்? அந்த கூட்டத்தில் பேசினவர் யாருக்காவது தெரியுமா? அந்த முதியவர் யார்? அம்ர் இப்னு அபஸா. அந்த முதியவரின் பெயர் அம்ர் இப்னு அபஸா. அவர்கள்தான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இந்த உபதேசத்தை செய்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி வழியை கேட்டவுடன், சுன்னாவை கேட்டவுடன் திரும்பி விட்டார்கள். சஹாபாக்கள் நபியின் வழிமுறையில் இப்படித்தான் இருந்தார்கள். அவர்கள் மோசடி என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. அடுத்ததை பாருங்கள், அடுத்த சம்பவத்தை பாருங்கள். பத்ர் போர்க்களம் நமக்கெல்லாம் தெரியும். பத்ர் போர்க்களம், பத்ரிலே மக்கா காஃபிர்களை கொல்ல வேண்டும் என்றுதான் மதீனாவிலிருந்து கிளம்பினார்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாருக்கு தெரியும்? சீரா என்பதை படிக்க வேண்டும். கொள்கை, அஹ்லாக், இப்போதுதான் இதெல்லாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு உதவுவானாக. முழு சீராவுடைய வகுப்பை படிக்க வேண்டிய தேவையில் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆதாரபூர்வமான சீராவை நாம் முழுவதுமாக படிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நம் பள்ளியில் வாய்ப்பை அளிப்பானாக. ஆமீன். பத்ர் போரில் மதீனாவிற்கு வெளியே கிளம்பினார்களே, போரில் அவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக போனார்களா? அந்த நியத்தில் தான் வெளியேறினார்களா? அல்ல, வியாபார கூட்டத்தை மடப்பதற்காக மட்டுமே தான் சென்றார்கள். நமக்கெல்லாம் தெரியும் அல்லாஹ்வின் அடியார்களே, பத்ர் போரின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காகவே புறப்பட்டார்கள், போருக்காக புறப்படவில்லை. இது எல்லோரும் அறிந்தது. அல்லாஹ்வின் தூதர் பத்ருடைய விஷயத்தில், முதல் போரான பத்ருடைய போரில் மதீனாவிலிருந்து அவர்கள் கூட்டத்திற்காகவோ அல்லது போர் செய்வதற்காகவோ அவர்கள் செல்லவில்லை. அதற்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கிறது. அதில் ஒரு ஆதாரம் இப்போது வருகிறது பாருங்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு
நமக்கெல்லாம் தெரியும் யமானி ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு யமானி, மதீனாவில் சார்ந்தவர்கள், அன்சாருடையவர்கள். அவர்களும் அவர்கள் தந்தை, அவர்கள் தந்தையா ஹுசைல் பின் அம்ர், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தையான ஹுசைல் அவர்களும் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. ஏன் தெரியுமா? ஹுதைஃபாவும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையான ஹுசைலும் இந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. ஏன்? இதில்தான் நம்முடைய இந்த ஒழுக்கம் சார்ந்த இந்த விஷயம் இருக்கிறது. ஏன் கலந்து கொள்ளவில்லை? இதில்தான் அந்த ஒழுக்கம் சார்ந்த அந்த விஷயம் இருக்கிறது. வாக்குறுதியை மீறக்கூடாது. எப்படி, என்ன கனெக்ஷன் பாப்போம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நானும் எனது தந்தை ஹுசைலும் வெளியே கிளம்பினோம். அதாவது மதீனா விட்டு வெளியே சென்றோம். ஒரு விஷயத்திற்காக வெளியே செல்கிறார்கள். திரும்பி மதீனாவிற்குள் எங்கள் ஊருக்கு நாங்கள் உள்ளே வரும் பொழுது அப்போது போர்க்கால பதற்றம் ஏற்படுகிறது. மக்கா காபிர்களுக்கு தெரிந்து விடுகிறது, இங்கே முகமது அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய போகிறார்கள், படையெடுக்க போகிறார்கள் என்றெல்லாம் செய்தி பரவுகிறது. அப்போது ஹுதைஃபாவினுடைய தந்தையுமான ஹுசைல் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் என்றால் வருகிறார்கள். மதீனாவிற்குள் மறுபடியும் உள்ளே நுழையும் பொழுது குறைஷிகள் அவர்களை மடக்குகிறார்கள், அவர்களை பிடிக்கிறார்கள், இறை மறுப்பாளர்களை பிடிக்கிறார்கள். என்ன பிடிக்கிறார்கள்? அப்படியே சொல்கிறார்கள், குறைஷி இறை மறுப்பாளர்கள் எங்களை பிடித்துக் கொண்டார்கள். அவர்கள் எங்களிடம் கேட்டார்கள், நீங்கள் முகம்மதை நாடித்தானே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நாங்கள் கூறினோம், அவர்களை நாங்கள் நாடி செல்லவில்லை, நாங்கள் மதீனாவிற்கு செல்கிறோம். அதாவது போருக்காக தானே, எங்களை கொல்வதற்காகவும் போரை செய்வதற்காக தானே நீங்கள் உள்ளே செல்கிறீர்கள் கேட்டதற்கு நாங்கள் மதீனாவிற்காகத்தான் செல்கிறோம் என்று சொன்னார்கள். ஆம், மதீனாவிற்கு செல்கிறோம் என்பதைத்தான் சொன்னார்கள். நாங்கள் மதீனாவிற்கு திரும்பி சென்று விட வேண்டும், முஹம்மதுடன் சேர்ந்து போரிடக்கூடாது என்று அவர்கள் எங்களிடம் அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு வாக்குறுதி வாங்கினார்கள். நீங்கள் மதீனாவிற்குள் செல்லுங்கள், ஆனால் நீங்கள் முஹம்மதோடு நீங்கள் போரை எங்களுடன் புரியக்கூடாது என்பதை எங்களுக்கு வாக்குறுதியை தாருங்கள். வாக்குறுதி தருகிறார்கள். மதீனாவிற்கு வந்ததுடன் நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் வந்து நடந்ததை தெரிவித்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் இருவரும் மதீனாவிற்கு அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றுவோம், அவர்களுக்கு எதிராக நாம் அல்லாஹ்விடம் உதவி தேடுவோம். ஒரு நபி, இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் ஒரு போருக்கு தயாராகக்கூடிய ஒரு நபி, ஒரு போருக்கு தயாராகக்கூடிய ஒரு பதற்றமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? யாராவது வருவார்களா இந்த போரை இன்னும் கலந்து, இந்த போரில் இன்னும் ஈடுபட்டு மார்க்கத்திற்கு வெற்றியை தருவார்களா என்ற அடிப்படையில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்தில் கூட நீங்கள் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீர்கள், அந்த வாக்குறுதியை மீற வேண்டாம். இதற்கு இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள், பாருங்கள். இமாம் நவவி யார் அவர்கள்? نعم من أئمة الشافعية. متى توفي؟ نعم 676. طيب, இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு போரில் கலந்து கொள்ளாமல் திரும்பியது வாஜிப் அல்ல. என்ன சொல்கிறார்கள் நவவி? அந்த நேரத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு போரில் கலந்து கொள்ளாமல் இருப்பது கட்டாயம் அல்ல. அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் நினைத்திருந்தால் அந்த போரிற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வருவதற்கு ஹலால். எப்படி ஹலால்? ஏனெனில் இமாமுடன் சேர்ந்து செய்யும் ஜிஹாத் கடமையை கைவிடுவதற்கு காபிர்களிடம் செய்த வாக்குறுதியை காரணமாக காட்ட தேவையில்லை என்பது மார்க்க அடிப்படை. ஒரு இமாமுடன் கடமையான தலைவருடன் சேர்ந்து அந்த ஜிஹாதை, அந்த சன்மார்க்க போரை கடமையை கைவிடுவதற்கு காபிர்களின் போட்ட ஒப்பந்தத்தை காரணமாக, அந்த காபிர்களின் போட்ட ஒப்பந்தம் தடுக்க முடியாது. ஏனெனில் இது மிகவும் மிக முக்கியமான ஜிஹாத் சம்பந்தப்பட்ட விஷயம். இருப்பினும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானோ அல்லது தனது தோழர்களோ ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் என்ற செய்தி பரவிவிடக் கூடாது என்று விரும்பினார்கள். எனவே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் அவரது தந்தை ஆகியோரை போரிட வேண்டாம் என்று பத்ர் களத்திலிருந்து திருப்பிச் செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். சஹாபாக்கள் இந்த உன்னதமான பண்பை பாருங்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. மேலும் கவனியுங்கள் அடுத்த சம்பவம். இது புரிந்ததா?
இந்த சம்பவம் புரிந்ததா? அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த சம்பவத்தை பாருங்கள். நமக்கெல்லாம் தெரியும், உடன்படிக்கைகளிலே தலையாய உடன்படிக்கை இந்த இஸ்லாமிய வரலாறும் சமூகத்தினுடைய மாபெரும் உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை? ஹுதைபியா. ஹுதைபியா உடன்படிக்கை பற்றி தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம். இதிலும் இந்த சம்பவம் வருகிறது. பாருங்கள், எத்தனை சம்பவங்களை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் முஆவியா ரலியல்லாஹு சம்பவம், இப்போது ஹுதைஃபா ரலியல்லாஹு சம்பவம். அல்லாஹ்வின் தூதர் திரும்பி சென்று சொல்லிவிட்டார்கள். மூன்றாவது ஹுதைபியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இணை வைப்பாளர்கள், முஷ்ரிக்குகள் மற்றும் குறைஷி குல சிலை வணங்கிகளுடன் கூட வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றுபவர்களாகவே இருந்தார்கள். ஆம், அந்த ஹுதைபியா உடன்படிக்கை இதற்கு ஒரு காரணம். ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் போது விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அல்லாஹ்வின் அடியார் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அது விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் நமக்கு சாதகமா அல்லது பாதகமா? அதாவது உலமாக்கள் விளக்குகிறார்கள், சாதகம் தான், கடைசி வெற்றி அல்லாஹ்விடம் இருந்து. ஆனால் அந்த உடன்படிக்கையில் உள்ள நிபந்தனைகள் எல்லாம் வெளிப்பார்வைக்கு சஹாபாக்களுக்கு மிகவும் கடினமானதாக தான் இருந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது. அந்த நிபந்தனைகளுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஒற்றுக்கொண்டதும், ஆனால் அந்த நிபந்தனைகள் எல்லாம் சஹாபாக்களுக்கு மாபெரும் கடுமையான ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. மனம் வரவில்லை. ஆனாலும் அந்த இடத்திலே அந்த உடன்படிக்கை போட வேண்டும் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடிவாக இருந்தது. என்ன நடந்தது? அபூ ஜந்தல் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அபூ ஜந்தல் யார்? அபூ ஜந்தல் யார்? மக்காவில் சிறை பிடிக்கப்பட்டவர், இஸ்லாத்தை தழுவ நினைத்தவர், கைகால்களில் விலங்குகளை அணிந்தவாறே ஹுதைபியா இடத்திற்கு ஓடி வந்து விட்டார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவும் அல்லாஹ்வின் தூதரிடம் திரும்பி செல்வதற்கும் ஓடி வந்து விட்டார்கள். எந்த நிலையில்? கால்களில் விலங்கிட்ட நிலையில் ஓடி வருகிறார்கள். என்ன நடந்தது என்பதை பார்ப்பார். அப்போது அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு கால்களில் விலங்கிடப்பட்ட நிலையில் தட்டு தடுமாறி அங்கு வருகிறார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை ஆரம்பமாகிறது. எழுத போகிறார்கள். எழுத்து ரீதியாக கொண்டு வருகிறார்கள். எழுதி இன்னும் முடிக்கவில்லை. கவனியுங்கள். ஒப்பந்தப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை குறைஷிகளிடமே திருப்பி ஒப்படைத்தார்கள். அபூ ஜந்தலை கண்டதும் அங்கு குறைஷிகள் டெலிகேஷன், குறைஷிகள் அந்த ஒப்பந்தத்தை பேச வருபவர்கள் கூட்டத்தாரில் ஒருவர் யார் என்றால் வந்த அபூ ஜந்தலின் தந்தை. வந்த அபூ ஜந்தலின் தந்தை யார்? அவர் சுஹைல் இப்னு அம்ர். சுஹைல் இப்னு அம்ர் அந்த குறைஷிகளுடைய அந்த இறை வைப்பாளர்களுடைய கூட்டத்தில் அந்த ஹுதைபியா உடன்படிக்கையை செயல்படுத்துவதற்காக வந்த அந்த கூட்டத்தில் ஒருவர், அவருடைய மகன் தான் அபூ ஜந்தல். அபூ ஜந்தல் அவ்வாறு வருவதை பார்க்கிறார்கள். தந்தை பார்க்கிறார்கள். வந்து சலார் என்ற ஒரு அறை, யாருக்கு? அபூ ஜந்தல். சலார் என்ற ஒரு அறையை விட்டு அல்லாஹ் தூதரிடம் பார்த்து சொல்கிறார்கள், முஹம்மதே, நீர் என்னிடம் திரும்பி ஒப்படைக்க வேண்டும் என்று நான் உன்னோடு தீர்ப்பிடம் முதல் நபர் இவர்தான். எனினும் அந்த ஒப்பந்தம் வருகிறது, திருப்பி ஒப்படைக்க வேண்டும், யார் வந்தாலும் திருப்பி ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் அந்த ஒப்பந்தத்தில் ஒரு மிக முக்கியமான அம்சம். அதை எழுதி கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜந்தல் வந்தவுடன் மகனை ஒரு அறை, மகனுக்கு ஒரு அறை, முதலில் இவன் இங்கு ஓடி வந்திருக்கிறான், முதலில் நீ திருப்பி தர வேண்டியது இவன் தான், இவனை தான் நீ திருப்பி தர வேண்டும் என்று சொன்னவுடன் நபி அவர்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா இவரை நாம் காப்பாற்ற? ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குமா இவரை நம்மோடு கூட்டுச் செல்வதற்கு என்று கேட்கும் பொழுது, நாம் இன்னும் அந்த ஒப்பந்தத்தை எழுதி முடிக்கவில்லையே, அதற்கு அதற்குள் ஏன் இந்த அவசரம் என்றார்கள். என்ன, இந்த ஒப்பந்தத்தை எழுதி முடிக்கவில்லையே சுஹைலே, அதற்குள் ஏன் இந்த அவசரம்? சற்று பொறுங்கள், இன்னும் நாம் முடிக்கவில்லை, முடித்தால் தானே ஒப்பந்தம் ஆரம்பமாகும் என்று சொன்னவுடன் அதற்கு சுஹைல், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அப்படி என்றால் நான் உன்னுடன் எந்த சமாதானமும் நான் செய்ய மாட்டேன். நபி அவர்கள் இவரை மட்டும் எனக்கு விட்டுக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். நபி அவர்கள் இவரை மட்டும் எனக்கு விட்டுக் கொடுங்கள் என்று கேட்டார்கள். எனவே அந்த நிலைமை பாவமான ஒரு நிலையில் வருகிறார்கள். காலில் விலங்கிடப்பட்டு சத்தியத்தை நோக்கி வருகிறார்கள். நாம் சத்தியத்தை நோக்கி என்ன செய்து வருகிறோம்? பள்ளிக்கே வரமாட்டேங்கிறோம். காலில் விலங்கிடப்பட்ட நிலையில் ஓடி வருகிறார்கள். ஐவேளை தொழுகைக்கே வருவதில்லை. காலில் விலங்கிடப்பட்ட நிலையிலா இருக்கிறோம். ஐவேளை தொழுகைக்கே அல்லாஹ்வுடைய பள்ளிக்குள் வருவதில்லை, வர எண்ணம் இருப்பதில்லை நம் மக்களுக்கு. அபூ ஜந்தலை போல எப்போது இருக்க போகிறோம்?
இவரை மட்டும் விட்டு விடுகிறேன் என்று கேட்டதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றார்கள்? சுஹைல் அவர்கள், நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன், நான் இதை நீ ஒற்றுக்கொண்டால் தான், ஒப்பந்தத்தை பேசி முடித்து விட்டோம், இதை நீ முதலில் செய்தால்தான் நான் அடுத்த விஷயத்திற்குள் வருவேன் என்று சுஹைல் அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள், ஆம் நீ செய், விட்டுக் கொடு என்றார்கள். அவ்வாறு நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்து விடுகிறார்கள். அங்கிருந்த மிக்ரஸ் என்பவர், நாங்கள் இவரை உமக்கு விட்டுக் கொடுக்கிறோம் என்றார்கள். ஆனால் சுஹைல் இன்னும் அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்க கேட்க பக்கத்தில் அருகையில் இருந்த மிக்ரஸ் என்பவரும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம், எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் தந்தையான சுஹைல், நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன். அபூஜந்தல் கதறுகிறார்கள், முஸ்லிம் சமூகமே, நான் முஸ்லிமாக வந்திருக்கும் நிலையில் என்னை மீண்டும் இணை வைப்பாளர்களிடமே திருப்பி அனுப்புகிறீர்களா? என்னை மீண்டும் இணை வைப்பாளர்களுக்கு திருப்பி அனுப்பிவிடுவதா? நான் அனுபவித்த கொடுமைகளை நீங்கள் பார்க்கவில்லையா? அவர் அல்லாஹுக்காக கடுமையாக சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். என்னை இந்த நிலைமையில் என்னை மறுபடியும் நீங்கள் அனுப்ப விடலாம் என நினைக்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது நிலைமை மிகவும் மோசமாக ஆகிறது. என்ன கேட்டாலும் அவர்கள் அபூஜந்தலை நம்முடன் அனுப்புவதற்கு தயாராக இல்லை. அல்லாஹ் தூதர் அந்த இடத்திலே சொல்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் கூறுகிறார்கள், அபூஜந்தலே பொறுத்துக் கொள்வீராக, அபூஜந்தலே பொறுத்துக் கொள்வீராக, நன்மையை எதிர்பார்ப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் உமக்கும் உம்மோடு இருக்கும் பலவீனமானவர்களுக்கும் ஒரு விரிவு காலத்தையும் வெளியேறும் வழியையும் ஏற்படுத்துவான். நாங்கள் இக்கூட்டத்தாருடன் ஒரு சமாதான ஒப்பந்தத்தை செய்துள்ளோம். அதன் அடிப்படையில் அவர்களுக்கு வாக்குறுதி அளித்துள்ளோம். அவர்களும் எங்களுக்கும் வாக்குறுதி அளித்துள்ளார்கள். நாங்கள் அவர்களுக்கு மோசடி செய்ய மாட்டோம். இதல்லவா ஒரு ஆளுமை? இதல்லவா ஒரு ஆளுமை? இதல்லவா இந்த பூமி பார்க்க வேண்டிய ஒரு ஆளுமை? இதல்லவா இந்த உலகம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மனிதனுடைய பண்பு? முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி அஃதலுஸ் ஸலாத்தி வஸ்ஸலாம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதை விட ஒரு மிகப்பெரிய சான்றிதழ் வேறு என்னவாக இருக்க முடியும்? இதிலிருந்து பெரும் பாடம் இதுவே இங்கு சான்றாகும். அபூஜந்தலை பாதுகாப்பதிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுத்தது எது? குறைஷிகளுடன் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தமே தடுத்தது. சொல்ல போனால் அக்காலகட்டத்தில் தம்மிடம் வந்த முஸ்லிம்கள் உள்ளிட்ட எவரையும் நபி அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கை எப்போது ஆரம்பமானதோ அப்பதிலிருந்து, அந்த நேரத்திலிருந்து அங்கு நபி அவர்களிடம் வந்த எந்த முஸ்லிமையும் அல்லாஹ் தூதர் வைத்துக் கொள்ளவில்லை. எல்லோரையுமே திருப்பி அனுப்பினதாக மட்டுமே தான் வரலாறு இருக்கிறது. ஏனெனில் அந்த அளவிற்கு ஒப்பந்தத்தை காப்பாற்றுபவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உண்மையை அந்த ஒப்பந்தத்தை மீற மாட்டேன், வாக்குறுதி கொடுத்து விட்டேன், ஒப்பந்தம் போட்டு விட்டேன், நான் மீற மாட்டேன், யார் வந்தாலும் திருப்பி அனுப்புங்கள். இறை மறுப்பாளர்களிடம் போட்ட ஒப்பந்தம். இங்கு வேற அவரு முஸ்லீம் இல்ல, அவர்கிட்ட அவரை ஏமாத்தினா என்னவா? லா இலாஹ இல்லல்லாஹ். எங்கிருந்து வருகிறது இதெல்லாம்? இந்த எண்ணம் எல்லாம் முஸ்லீமை ஏமாத்தக்கூடாது, முஸ்லீம் அல்லாதவரை ஏமாத்த வேண்டுமா? முஸ்லீம் அல்லாதவர்களும் நீங்கள் வாக்குறுதி கொடுத்து அதை கண்டு கொள்ளாமல் இருப்பீர்களா? ஏன்னா அவர் முஸ்லீம் அல்ல, அவர் காஃபிர். அப்படியா? அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சில விஷயங்கள் சில நேரம் தவறான புரிதல்களில் நம்மிடம் இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் இவ்வளவும் செய்தது முஸ்லீம் அல்லாதவர்களிடம், இந்த ஒப்பந்தத்தை காப்பாற்றினது முஸ்லீம்கள் அல்லாதவர்களிடம் என்பதை மறந்து விடாதீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் சொல்ல போனால் அக்காலத்தில் வந்து எவர்களிடம் இருந்தும் ஒப்பந்தத்தை மதித்து வந்த முஸ்லிம்களை திருப்பி அனுப்பினாரே இருந்தார்கள். மேலும் மிஸ்வர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அந்த ஒப்பந்த காலத்தில் எந்த ஒரு ஆண் முஸ்லீமாக தப்பித்து வந்தாலும் நபி அவர்கள் அவரை திருப்பி அனுப்பாமல் இருந்ததில்லை. மிஸ்வர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் வந்தாலும் அவரை திருப்பி அனுப்பாமல் இருந்ததில்லை. முன்பே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உமக்கும் உம்மோடு இருப்பவர்களுக்கும் நிச்சயம் ஒரு வழியை ஏற்படுத்தான் என்று சொல்லி அனுப்பிக்கொண்டே இருந்தார்கள். யார் வந்தாலும் உங்களோடு இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் ஒரு வழியை ஏற்படுத்துவான். இப்போது இங்கு இருக்க வேண்டாம், நீங்கள் திரும்பி செல்லுங்கள். இப்போது இருக்க வேண்டாம், நீங்கள் திரும்பி செல்லுங்கள். எப்படி இருக்கும்? கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து மக்காவிலிருந்து கடினப்பட்டு துயரப்பட்டு யாருக்கும் தெரியாமல் அங்கிருந்து ஓடி வந்து மதீனாவிற்குள் உள்ளே வந்தால் அல்லாஹ்வின் தூதருடைய பதில் இவ்வாறு, ஏன்? ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தத்தை மீறக்கூடாது. இங்க ஏதாவது ஒன்று வச்சுனா மீறி இல்ல எனக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதனால ஒப்பந்தம் முறியடிக்கப்படும், வாக்குறுதி மீறப்படும்.
எனக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு எனக்கு இங்க மார்க்கத்துக்கு இல்ல, எனக்கு ஏதாவது ஒண்ணு உடனடியாக அந்த ஒப்பந்தம் மீறப்படும், அந்த ஒப்பந்தம் தூக்கி தூசியாக வீசப்படும், வாக்குறுதி எல்லாம் சென்றுவிடும். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அதே ஹுதைபியா உடன்படிக்கையில் இன்னொரு சம்பவத்தையும் ஷேக் அரஃபாத் அவர்கள் இங்கே விளக்குகிறார்கள். என்ன? ஒப்பந்தத்தை எழுதும் பொழுது யார் எழுதினார்கள்? ஒப்பந்தத்தை எழுதியது யார்? தெரிந்தவர்கள் கை தூக்கலாம். ஒப்பந்தத்தை எழுதியவர்கள் யார்? ஹுதைபியாவோட ஒப்பந்தத்தை எழுதியவர்கள் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு. அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஒப்பந்தத்தை எழுதினது. என்ன நடந்தது? உள்ளம் பதபதைக்கும் அந்த அந்த கேள்வி, இந்த சம்பவம் சுப்ஹானல்லாஹ். அந்த சம்பவத்தை பாருங்கள். ஒப்பந்தத்தை எழுதும் பொழுது அங்கிருந்த எழுத்தாளர் யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று எழுதுகிறார்கள். முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்று எழுதுகிறார்கள். அதாவது முஹம்மது அல்லாஹ்வின் தூதர் என்று அந்த ஒப்பந்தத்தில் எழுதுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் ரசூலுல்லாஹ் அல்லவா? அந்த இணைவைப்பாளர்களுக்கு பாடம் போடுகிறார்கள். முஹம்மது அதற்கு இணைவைப்பாளர் கூறுகிறார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றெல்லாம் எழுதாதீர்கள். நீர் இறை தூதர் என்று நாங்கள் ஏற்றிருந்தால் நாங்கள் உம்முடன் போரிட்டிருக்கவே மாட்டோம். நீங்கள் இறை தூதர் என்பதை நாங்கள் ஏற்றிருந்தால் நாங்கள் உங்களிடம் போரிட்டிருக்கவே மாட்டோம். அதனால் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ற முஹம்மது என்று எழுதுங்கள். இறை தூதர் என்ற இந்த பட்டம் எல்லாம் எழுத வேண்டாம், நாங்கள் உங்களை இறை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே நபி அவர்கள் அலி அவர்களிடம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மின் ஃபைல் மஹா. என்ன சொன்னார்கள்? அதை அழி என்று சொன்னார்கள். அதை அழியுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு? நான் அழிக்க மாட்டேன், நான் அதை அழிக்க மாட்டேன் ரசூலுல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் தூதர், இதை நான் எழுதுவேன் என்று நின்றார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்தார்கள்? அவர்களே தங்கள் கைகளாலேயே அதை அழித்துவிட்டு அவர்களுடன் சமாதானம் செய்து கொண்டார்கள். இந்த விஷயத்தை பாருங்கள் அல்லாஹ்வின் அடியாரால். ஏனெனில் இந்த நிலையும் அந்த குணத்தையும் இங்கு நாம் அல்லாஹ்வின் தூதருடைய குணத்தையும் இங்கு நாம் செவிமடுத்து அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். எவ்வளவு ஒரு ஒப்பந்தம் விஷயத்தில், ஒரு வாக்குறுதி மீறக்கூடிய விஷயத்தில் எவ்வளவு விட்டு கொடுக்கக்கூடியவர்களாகும், எவ்வளவு அந்த சமாதானத்தை நோக்கி அதை மீறாமல் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் தூதரை நாம் பார்க்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, முத்அம் இப்னு முத்அம் இப்னு அதி யார் அவர்கள்? நமக்கெல்லாம் தெரியுமா என்று தெரியவில்லை, கவனியுங்கள். முத்அம் இப்னு அதி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? முத்அம் இப்னு அதி நான் ஏற்கனவே ஒரு முறை பேசியிருக்கிறேன். இவர் ஒரு இறை மறுப்பாளர், இவர் ஒரு காஃபிர். ஆனால் இங்க என்ன விஷயம் என்றால், கவனியுங்கள். பத்ர் போரில் குறைஷிகளுக்கு எதிராக அல்லாஹ் அவருக்கு வெற்றியை அளித்து அவர்களில் சிலர் சிறைபிடிக்கப்பட்ட போது அந்த கைதிகளை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொன்னார்கள். கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். மிக முக்கியமான சம்பவம். பத்ர் போரில் குறைஷிகள் சிறைபிடிக்கப்பட்டு அந்த சிறைபிடிக்கப்பட்டவர்களை பற்றி அல்லாஹ் தூதர் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார்கள். என்ன குறிப்பிடுகிறார்கள் தெரியுமா? முத்அம் இப்னு அதி மட்டும் இப்போது உயிருடன் இருந்து, முத்அம் இப்னு அதி யார் அவர்? காஃபிர். அவரை பார்த்து சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர், முத்அம் இப்னு அதி மட்டும் இப்போது உயிருடன் இருந்திருந்தால் நான் இந்த கைதிகளை, அதாவது கைதிகளை என்ன சொல்கிறார்கள்? இந்த நாற்றம் எடுத்தவர்களை என்று சொல்கிறார்கள். யாரை சொல்கிறார்கள்? நாற்றம் எடுத்தவர்கள் என்று அந்த காபிர்களான கைதிகளை சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். நாற்றம் எடுத்தவர்கள் என்று, நத்னா ஹவுலாஇ நத்னா என்றால் நதீனா, அதாவது நாற்றம் எடுத்தவர்கள், துர்நாற்றம் எடுத்தவர்கள் என்று சொல்கிறார்கள். முத்அம் இப்னு அதி மட்டும் இப்போது உயிருடன் இருந்திருந்தால் நான் இவர்களை, அவர் என்னிடம் பேசியிருந்தால் நான் இவர்களை விடுதலை செய்திருப்பேன். என்ன? முத்அம் இப்னு அதி ஒரு காஃபிர். மற்ற காஃபிர்கள், இறை மறுப்பாளர்கள், போரில் வந்தவர்கள், போரில் கைதிகளாக ஆக்கப்பட்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், முத்அம் இப்னு அதி மட்டும் இப்போது இருந்து அவர்கள் என்னிடம், இவர்களுக்காக அவர் என்னிடம் பேசியிருந்தால் நான் இவர்களை விட்டிருப்பேன் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? என்ன காரணம்?
அப்படி என்ன செய்தார் அவர் முத்தைம் இப்னு அதி? ஏன் அந்த இடத்தில் முத்தைம் இப்னு அதியை பற்றி அல்லாஹ்வின் தூதர் இவ்வாறு கூறுகிறார்? அவரும் ஒரு இறை மறுப்பாளர் தான், மரணித்து விட்டார். அவரும் ஒரு இறை மறுப்பாளர் தான். ஆனால் அவர் என்னிடம் வந்து இவர்களுக்காக பரிந்து பேசியிருந்தால் நான் இந்த கைதிகளை விட்டு இருப்பேன் என்று சொல்கிறார்கள். என்ன காரணம்? இந்த வாக்குறுதி மீறக்கூடியது என்பதை விட இந்த இடத்தில் அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு இந்த வாக்குறுதியிலிருந்து மற்ற பிற பண்புகளையும் ஷேக் அரஃபாத் விளக்குகிறார்கள். இந்த வாக்குறுதியோடு சேர்த்தது என்னவென்றால், அதாவது விசுவாசம் இருப்பது, அவர்கள் செய்த நன்மைக்கு பகரமாக நன்மையை செய்வது என்ற இந்த பண்பை பற்றி இங்கே பேசுகிறார்கள். என்ன கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த நன்றி உணவில் ஒன்று நன்மை செய்தவர்களுக்கு நன்றியை மறக்காமல் இருப்பதாகும். நன்மை செய்தவர்களுக்கு நன்றியை மறக்காமல் இருப்பதாகும். என்ன கவனியுங்கள். என்னவென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, தனது சிறிய தந்தை அபு தாலிபும் மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மக்காவில் அல்லாஹ்வின் தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாத்தை பிரகடனப்படுத்துவதற்கு பிறகு அபு தாலிபும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவும் மரணித்ததற்கு பிறகு நபி அவர்கள் ஸைத் இப்னு ஹாரிஸா அவர்களுடன் தாயிஃப் சென்றார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. நமக்கு எல்லாம் தெரியும். எப்போது அபு தாலிபும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்திற்கு பிறகும், முக்கியமாக அபு தாலிப் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இஸ்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு சோதனைக்கும் மிகவும் ஒரு கடினமான சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்ததுதான். அப்போது தாயிஃப் செல்கிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸாவுடன் தாயிஃப் செல்கிறார்கள். அங்கு ஒரு மாதம் தங்கிவிட்டு மக்காவிற்கு திரும்பும் போது குறைஷிகள் அல்லாஹ்வின் தூதரை உள்ளே வர விடவில்லை. உள்ளே வரக்கூடாது, வந்தால் கொல்லுவோம், மக்காவிற்குள் நுழைந்தீர்கள் என்றால் உங்களை கொன்று விடுவோம், நீங்கள் நுழையக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு மாதம் தாயிஃபுக்கு போய் தங்கி திரும்பி வர ஆசைப்பட்டார்கள். மக்காவிற்கு வருகிறார்கள், தடுக்கிறார்கள். நீங்கள் வந்தால் உங்களை கொன்று விடுவோம் என்று சொல்கிறார்கள். அங்கே வருகிறார்கள் முத்தைம் இப்னு அதி. அல்லாஹ்வின் தூதருக்கு அரணாக நின்று, மக்காவை சேர்ந்தவர், ஹாஷிமின் குடும்பம், அல்லாஹ் இந்த முகம்மதை இந்த அளவிற்கு நீங்கள் இழிவுபடுத்துவதா, யார் இவர்களை தொடுவார் என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்வது போல் முத்தைம் இப்னு அதியுடைய அடைக்கலத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் மக்காவிற்குள்ளே நுழைந்தார்கள். மக்காவிற்குள் நுழைந்தது, பாதுகாப்பான சூழலை நுழைந்தது முத்தைம் இப்னு அதி என்ற ஒரு இறை மறுப்பாளர், ஒரு காஃபிர். காஃபிர் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர். மக்காவில் இருந்த அதே கொள்கையில் இருந்தவர். என்ன? அல்லாஹ் தான் என் வணக்கம், அல்லாஹ் தான் என் ரப்பு, இருப்பினும் நான் எங்கள் சிறு கடவுளை நாங்கள் வணங்குவோம், லாத்தை வணங்குவோம், உஸ்ஸாவை வணங்குவோம், மனாத்தை வணங்குவோம். அவர்களின் அடைக்கலத்தில் தான் மக்காவிற்குள்ளே மறுபடியும் நுழைந்தார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உதவிக்குத்தான் பிரதிபலனாக, இந்த உதவிக்கு பிரதிபலன் அளிக்க முடியுமானால் அவர்கள் அந்த அளவிற்கு அல்லாஹ் தூதர் இந்த இடத்தில் பேசினார்கள் அந்த கைதிகளை பற்றி. ஏனெனில் முத்தைம் இப்னு அதி எனக்கு செய்த நன்மை அது. அதற்காக முத்தைம் இப்னு அதி ஒருவேளை இவர்களுக்காக பரிந்து பேசியிருந்தால் நான் அவர்களை விட்டுவிடு. பாருங்கள் அல்லாஹ் குணாதிசயத்தை பாருங்கள். நன்மை செய்தவர் காஃபிராக இருந்தாலும் அவருக்கு உண்மையான முறையில் மோசடி செய்யாமல் பகரமான விஷயத்தில் அவருக்கு மறுபடியும் அந்த நன்மையை திருப்பி தருவதற்கு முயல்கிறார்கள் என்றால் இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, முத்தைமுடைய மகன் ஜுபைர் அவரின் மனதை இதை உலமாக்கள் பல நோக்கத்தில் சொல்கிறார்கள். அது எப்படி அந்த இடத்தில் ஒரு காஃபிருக்காக இந்த போர்க்கைதிகளை விடுவதா என்று கேட்கக்கூடிய கேள்விக்கு அல்லாஹ் தூதர் இந்த அளவிற்கு முடிவெடுத்தாரா என்று சொல்லும் பொழுது இங்குதான் இன்னொரு விஷயத்தையும் உலமாக்கள் விளக்குகிறார்கள். அந்த போர் கைதிகளில் ஒருவராக இருந்தவர் யார்? முத்தைம் இப்னு அதியுடைய மகனான ஜுபைர் இப்னு முத்தைம். ஜுபைர் இப்னு முத்தைம் அவர்களும் எங்க இருந்தார்கள்? அந்த போர் கைதிகள் ஒருவராக இருந்தார்கள். ஒருவேளை அவர்களின் மனதை மகிழ்விக்கவும் இஸ்லாத்தின் பால் அவர்கள் ஈர்க்கவும் நபி அவர்கள் இவ்வாறு கூறியிருக்கலாம் என்பதையும் உலமாக்கள் விளக்குகிறார்கள். இன்னொரு விஷயம், மேலும் இதில் இறை தூதரின் மகத்துவமும் அந்த காபிர்களின் இழிநிலையும் மறைமுகமாக உணர்த்தப்படுகிறது. என்ன? அதாவது அந்த கைதிகளை அல்லாஹ்வின் தூதர் ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. தனக்கு உதவி செய்தது ஒரு இணை வைப்பாளராக இருந்தாலும் அவர்களுக்காக இவர்களை விட்டுவிட இதில் நமக்கு உணர்த்துகிறது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள்.
அவர்களை ஒரு பொருட்டாக அவர்கள் மதிக்கவில்லை. ஒரு இணை வைப்பாளருக்காக கூட இவர்களை விட்டுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நபி அவர்கள் இந்த நிலையும் எடுத்திருக்கலாம். எல்லாம் ஒரு போர்க்கால ஸ்ட்ராட்டஜி, ஒரு போர்க்கால யுக்திகள் அல்லது அழைப்பு பணிக்கான ஒரு யுக்திகள் என்பதை உலமாக்கள் கவனிக்க வேண்டியது. முத்தைம் இப்னு அதி என்ற ஒரு மனிதருக்காக அவர்களுக்காக நான் இவர் பேசினால் நான் இவர்களை விட்டு விடுவேன் என்று சொல்கிறான் என்றால் இதுதான் நபி அவர்களின் குணமாக இருக்கிறது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்ததாக இதே போல அந்த நன்றியை மறக்காமல் இருப்பது, நன்றியை மறக்காமல் திருப்பி அந்த நன்மையை திருப்பி தருவதில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய விஷயத்தை ஒவ்வொரு கணவனும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மிகவும் 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு கணவனும் இதை செய்து ஆக வேண்டும். என்ன கவனியுங்கள், ஒரு காபிருடன் இறை மறுப்பாளருடன் முத்தைம் இப்னு அதி அவரது விசுவாசம் எப்படி இருந்தது என்றால் முஸ்லிம்களுடன் அவரது விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பாருங்கள். ஒரு காபிருடனே அல்லாஹ் இந்த அளவிற்கு திருப்பி தர வேண்டும், அவர்கள் செய்த நன்மைக்கு நாமும் பகரமாக நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இருந்தால் ஒரு முஸ்லிமுடன் எப்படி இருக்க வேண்டும்? நமக்கு எத்தனை பேர் உதவி செய்திருப்பார்கள், நமக்கு எத்தனை பேர் நமக்கு நன்றியுடனாக இருந்திருப்பார்கள், அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம்? கவனியுங்கள், சுப்ஹானல்லாஹ். குறிப்பாக இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் அதற்கு சேவையாற்றி அல்லாஹ்வின் தூதருடன் உறுதியாக நின்று மார்க்கத்தை வழிநடத்தினவர்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு பெரும் அரணாக இருந்தவர்கள் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த மகத்தான தூய்மையான பரிசுத்தமான பெண்மணி இஸ்லாத்திற்காக அவருக்கு ஒரு உண்மையான ஆலோசகராகவும் அல்லாஹ்வின் தூதருக்கு உண்மையான ஆலோசகராகவும் அவர்கள் நிம்மதி பெறும் இடமாகவும் இருந்தார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதருக்கு ஒரு நிம்மதி பெறும் இடமாகவும் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைச்சர் போன்று ஆலோசனை அல்லாஹ்வின் தூதருக்கு வணங்குவதில் அமைச்சர் போன்று செயல்பட்டார்கள் அல்லாஹ்வின் தூதருடைய முற்ற மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆனால் நபி அவரை பற்றி அதிகமாக நினைவு கூறுவார்கள். அவர்களை மரணத்திற்கு பிறகு அதிகமாக நினைவு கூறுவார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவை அதிகமாக நினைவு கூறுவார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் புகழ்வார்கள் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இவர்கள் யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹதீஜாவின் மீது பொறாமை கொண்ட அளவிற்கு வேறு எந்த பெண் மீதும் நான் பொறாமை கொண்டதில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் மீது பொறாமை கொண்டது போல் நான் வேறு எந்த பெண்ணுக்கும் நான் பொறாமை கொண்டதில்லை. அவர்கள் என்னை திருமணம் செய்வதற்கு முன்பு 3 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டாலும் நபி அவர்கள் அவரை பற்றி கூறுவதை நான் கேட்பேன். சொர்க்கத்தில் அவருக்காக முத்துக்களான மாளிகை உண்டு என்று நற்செய்தி கூறுமாறு அவரது இறைவன் அல்லாஹ்வின் தூதரின் இறைவன் அவர்களுக்கு கட்டளையிட்டான். யாருக்கு சொர்க்கத்தில் மாளிகை? முத்துக்களான மாளிகை யாருக்கு? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அளப்பற்றது அல்லாஹ்வின் அடியார்கள். அவர்களின் பங்கு, அந்த பெண்மணியின் பங்கு, இந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவின் பங்கு மாபெரும். அல்லாஹ்வின் தூதருக்கு முதல் ஆதரவு சொன்ன வாய் அல்லவா? அல்லாஹ்வின் தூதரை முதல் அணைத்த கை அல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகை இறங்கி அவர்களை முதல் அவர்கள் தலையை சாய்த்து அவர்களுக்கு ஆறுதல் கொடுத்த கை அல்லவா? இதை விட ஒரு உலகத்தில் ஒரு பெரும் பெண்மணி யாராக இருக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதரிடம் திரும்பி வந்து நிற்கிறார்கள். எனக்கு பாருங்கள், இருப்பினும் நபி அவர்களை பற்றி முத்துக்களான ஒரு மாளிகை உண்டு என்று சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆட்டை அறுத்தால், கவனியுங்கள், இங்கு கவனியுங்கள், அல்லாஹ்வின் தூதர் ஒரு ஆட்டை அறுத்தால் அதை ஹதீஜாவின் தோழிகளுக்கு பரிசாக அனுப்புவார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்திற்கு பின்பு அந்த அளவிற்கு பாசம், அந்த அளவிற்கு நேசம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மரணத்திற்கு பிறகு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தோழிகளுக்கு என்ன செய்வார்களாம்? அல்லாஹ்வின் தூதர் ஆட்டை அறுத்து பங்கு போட்டால் அவர்களுக்கு ஒரு பங்கு. அந்த அளவிற்கு நேசம். அதனால் தோழிகளுக்கு கொடுத்து அனுப்புவார்களாம். அந்த நினைவு இருந்து கொண்டே இருக்கிறது. பாருங்கள், ஒரு மனைவியின் நினைவு எந்த அளவிற்கு அல்லாஹ் தூதருக்கு இருக்கும் எனில் ஆட்டை அறுத்தால் அவர்கள் மனைவியான தோழிகளுக்கு நன்மை செய்கிறார்கள். இன்னும் சொல்கிறார்கள், பாருங்கள், சில நேரங்களில் ஆயிஷா ரலியல்லாஹு கூறுகிறார்கள், அவர்கள் சில நேரங்களில் அவர் ஆட்டை அறுத்து துண்டு போட்டு ஹதீஜாவின் தோழிகளுக்கு அனுப்புவார்கள். அப்போது நான் அவரிடம் சொல்வேன், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் அப்போது சொல்வேன், உலகத்தில் ஹதீஜாவை தவிர வேறு பெண்ணே இல்லை என்பது போல் நடந்து கொள்கிறீர்களே என்று கூறுவேன். யார் சொல்கிறார்கள்? யார் சொல்கிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்கிறார்களாம்? உலகத்தில் என்ன சொல்கிறார்கள்? அதை வேண்டாம் உங்களுக்கு அரபியிலும் படித்து காண்பிக்கின்றேன், இருங்கள். சில நேரம் அதை அரபியிலும் படிக்க வேண்டிய தேவை ஏற்படும்.
மேலும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறார்கள் வருப்பமா தபஹ ஷாஹ் அவர்கள் ஆட்டை அறுப்பார்கள் ثم يقطعها عضاه ثم يبعثها في صدائق خديجه خديجه ரலியல்லாஹு அன்ஹா தோழிகளுக்கு அவர்கள் அனுப்புவார்கள் فربما قلت له நான் சொல்வேன் كانه لم يكن في الدنيا امراه الا خديجه இந்த பூமியில் ஹதீஜாவை தாண்டி இந்த பெண்மணியும் இந்த பூமியில் இல்லாதது போல் இருக்கிறதே அல்லாஹ்வின் தூதரே உங்களுடைய நடத்தை என்று சொன்னதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் இன்னஹா கானத் வ கானத் இன்னஹா கானத் வ கானத் வ கான லீ மின்ஹா வலதுன் அல்லாஹ்வின் தூதர் அப்பவும் பாருங்கள் அசரவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் என்ன சொல்கிறார்கள் அதற்கு அவர்கள் ஹதீஜா அப்படி இருந்தார்கள் ஹதீஜா இப்படி இருந்தார்கள் ஹதீஜா எனக்கு அப்படி செய்தார்கள் ஹதீஜா எனக்கு இப்படி செய்தார்கள் இன்னும் சொல்ல போனால் ஆயிஷா எனக்கு அவர்கள் மூலமாகத்தான் குழந்தைகளே இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் என்ன ஒரு குணாதிசயம் நன்றியை மறவாமல் இருப்பது மோசடி என்ற அந்த வார்த்தைக்கு என்னவென்று இலக்கணம் என்றால் அது நபி அவர்கள் ஏனெனில் இது மோசடியோடு தொடர்புடையது என்று உலமாக்கள் சொல்கிறார்கள் ஒரு வகையில் வாழ்ந்துவிட்டு பின்பு அந்த விஷயத்தை மறந்து மோசடி என்று போகாமல் அல்லாஹ்வின் தூதர் எந்த அளவிற்கு நன்றி உள்ளவராக இருக்கிறார்கள் ஒரு காஃபிரம் ஒரு பக்கம் என்றால் ஹதீஜாவிடம் தன் மனைவியிடம் ஒரு முஸ்லிமிடம் எப்படி இருக்கிறார் என்பதை பாருங்கள் அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக சுப்ஹானல்லாஹ் இன்னும் முடியவில்லை இந்த வாக்குறுதி விஷயங்களில் இதே போல நன்மை விஷயங்களில் இன்னும் யாருக்கெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட முறையில் அதிகமான விசுவாசத்துடனும் நன்றியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதை அபூபக்கர் அவர்களுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு எடுத்துக்காட்டும் அன்சாரிகளான எடுத்துக்காட்டும் அதே போல மிக முக்கியமான ஒரு விஷயம் கஅப் இப்னு அஷ்ரஃப் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் இந்த இணை வைப்பாளர்களும் இன்று இருக்கக்கூடிய முஷ்ரிக்கீன்கள் காஃபிர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக விஷம பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் நபி அவர்கள் வாக்குறுதியை மீறினவர்கள் என்று சொல்வதற்கு கஅப் இப்னு அஷ்ரஃப் கொல்லப்பட்டதை இந்த சம்பவத்தை கொண்டு வருகிறார்கள் இந்த சம்பவத்தை எல்லாம் தெளிவாக விளக்குகிறார்கள் அல்லாஹ் நாடினான் இதை நாளை பார்ப்போம் ஒருபோதும் நபி அவர்கள் கஅப் இப்னு அஷ்ரஃபிற்கு அநீதி இழைக்கவில்லை அவர் அநீதியான முறையில் கொல்லப்படவும் இல்லை அவர் கொல்லப்பட்டதெல்லாம் சத்தியத்திற்காகவும் உண்மையாகவும் அவர் எந்த விதமான உடன்படிக்கையும் இல்லை என்பதை தெளிவாக நாம் விளக்குகிறாங்க ஏனெனில் இந்த மோசடி செய்யக்கூடாது என்ற இத்தனை விஷயங்கள் பார்த்தோம் அல்லாஹ்வின் தூதரின் மீது ஒரு விமர்சனத்தை வைத்தார்கள் இந்த சித்திக்குகள் இந்த ஜனாதிகா அல்லாஹ்வின் இந்த இறை மறுப்பாளர்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு எதிராக எழுதக்கூடியவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்தார்கள் கஅப் இப்னு அஷ்ரஃபை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொன்று விட்டார்கள் உடன்படிக்கையில் இருந்தவர்களை கொண்டு விட்டார்கள் என்று இது எவ்வளவு பொய்யான விஷயம் என்பதை நாளை இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் நாம் பார்ப்போம் எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹ்வின் அடியார்களே மோசடி செய்யாத மக்களாகவும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய இருந்தாலும் அந்த வாக்குறுதி மார்க்கத்தின் பால் இருக்க வேண்டும் ஹலாலான முறையில் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதை சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன் قولي هذا واستغفر الله لي ولكم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته இந்த குளிரிலும் இவ்வளவு கடுமையான இந்த நேரத்திலும் இந்த தட்பவெப்பத்திலும் அல்லாஹ்வின் அடியார்களே அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு ஃபஜ்ருடைய இந்த நேரத்தில் இத்துணை பேர் வந்து அமர்ந்து அல்லாஹ்வுடைய கல்வியை படிப்பதில் உண்மையிலேயே அல்லாஹ் உங்கள் அனைவருக்கும் பரக்கத்தை செய்வானாக சொர்க்கத்தை உங்களுக்கு காணிக்கையாக்குவானாக அல்லாஹ் உங்களுடைய பெற்றோர்களுக்கு சோனத்தை வழங்குவானாக உங்கள் குடும்பத்தார்களுக்கு அல்லாஹ் சோனத்தை வழங்குவானாக அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் இந்த ஆர்வம் இன்னும் அளப்பற்றதாகவும் அதிகமாக கல்வியை படிக்கக்கூடிய மக்களாக வாரத்தில் 2 மணி நேரத்தை செலவு செய்ய முடியவில்லை என்றால் அல்லாஹ்விற்காக நாம் என்ன இந்த பூமியிலே இந்த செலவு செய்ய போகிறோம் என்பதை நாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு بيننا وبينكم السلف بيننا وبينكم الكتب كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز